ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்து சென்ற பிறகு இந்தியாவிடம் பல நாடுகளும் நெருக்கம் காட்ட ஆரம்பித்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நேற்று புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் இந்தியாவை முக்கிய கூட்டாளி நாடாக அறிவித்தது அமெரிக்கா. அதே சமயம் திடீரென இந்தியாவுக்கு இலகுரக துப்பாக்கிகளை வழங்க இஸ்ரேல் முன்வந்திருக்கிறது. இஸ்ரேலின் இந்த முடிவுக்கு காரணம் என்ன பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டின் முன்னணி பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்றான இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸ் CEO சுகி ஸ்வாட்ஸ் நிறுவனம் பல நாடுகளுக்கு அதிநவீன துப்பாக்கிகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கி வருகிறது. இந்த நிறுவனம் சார்பில் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அதிகாரி ஒருவர், இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு நிறுவனங்களுக்கு கைத்துப்பாக்கிகள், இயந்திர துப்பாக்கிகள் வழங்க எங்கள் நிறுவனம் 3 ஒப்பந்தங்கள் செய்துள்ளன. இதில் 40,000 இலகுரக இயந்திர துப்பாக்கிகளுக்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு கையெழுத்தானது. அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்து சோதனைகளும் முடிந்துவிட்டன. உற்பத்தி உரிமத்தையும் நாங்கள் பெற்றுள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசியவர், வரும் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் துப்பாக்கிகளை வழங்க திட்டமிட்டுள்ளோம். 5 ஆண்டுகளுக்குள் 40,000 துப்பாக்கிகளை வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும், அதேபோல 1.70 லட்சம் சிக்யூபி கார்பன் ரக துப்பாக்கிகள் வழங்குவதற்கான ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலோ கையெழுத்தாகும் என்றார். இஸ்ரேலில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய ராணுவத்திற்கு அதிநவீன கை துப்பாக்கிகள் கிடைப்பதோடு கூடுதல் பலம் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்து சென்ற நிலையில் புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் இந்தியாவை முக்கிய கூட்டாளி நாடாக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. இதனையடுத்து இஸ்ரேலும் இந்தியாவுக்கு 40,000 இலகுரக துப்பாக்கிகளை வழங்க முன்வந்துள்ள சம்பவம் உலகளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.